பண்டிகைலாம் முடிச்சுட்டு ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அத்தையும் மாமாவும் கார்டனுக்கு ஃபுல்லாக நெட்டு வாங்கி சுற்றி வந்து கட்டி கவர் பண்ணிட்டாங்க. கோழி உள்ள வரக்கு வழியே கிடையாது. ஒரு 4 நாளாக தான் செடியெல்லாம் கோழி தொலை இல்லாமல் நிம்மதியாக இருக்குது. இல்லைன்னா நாங்கள் மண்ணு கொட்டி எல்லாம் சரி பண்ணி வைப்போம். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கோழி எல்லாத்தையுமே வந்து நாசம் பண்ணி விட்டுரும். இப்போ வந்து அந்த பிரச்சனையில் கோழி வந்து உள்ளே வர முடியறதில்ல. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறக்கு, அதாவது நாங்கள் வந்து போகிறக்கு ஒரு இடத்துல கேப் வந்து விட்டு கட்டியிருந்தாங்க. டியூஸ்டே ஈவினிங் அப்படிங்கறனால 2 வீட்லயுமே விளக்கு போட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்தா நைட்டு வந்து சாப்பாட்டு வேலையை வந்து பார்த்தேன். ஊருக்கு போயிட்டு வந்தனால மாவு எதுவுமே அரைக்கல. அப்படி இல்லாத நேரத்தில் ஒன்றா அரிசி பருப்பு சாப்பாடு இல்லை தக்காளி சாப்பாடு தான் வைப்பேன். நேற்று அரிசி பருப்பு சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் இந்த பிங்க் கலர் மேக்ஸி ஒரு லாங் வீடியோவில் போட்டிருந்தேன். கொஞ்சம் பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. அத்யா கிளாத்திங் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தால் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாவில் பேஜ் டேக் பண்ணுறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.